குழந்தைங்களுக்கு சளி பிடிக்குமா ஃப்ரூட்ஸ் கொடுத்தா அப்படின்ற டவுட் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 மந்த்ல சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்தே இருக்கும். டாக்டர்ஸ் கிட்ட கேட்டேன், ஆனால் வந்து பிடிக்காதுன்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலுமே நம்ம கொடுக்கும்போது அவங்கள அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. ரொம்ப சளி பிடிக்கிற மாதிரி அப்படி ஏதாவது சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. கிராஜுவலாக வந்து அதோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது நல்லது. கதிர்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு ஜூஸ் போட்டு கொடுப்பேன். அவனுக்கு அப்படியே கொடுத்தா பிடிக்கலைங்க, மாதுளம்பழம் ஜூஸ் அதில் மில்க் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிட்றாரு. இந்த மாதிரி குழந்தைங்க சில ஃபுட்ஸ் வந்து சாப்பிடலன்னா இப்போ லைட்டாக ஏதாச்சும் ஆட் பண்ணி பாருங்க, அவங்களுக்கு எது பிடிக்கும்னு யோசிச்சு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியாக கொஞ்ச நேரம் விளையாடுவாருங்க. ஒரு 10:30 போல் வந்து நான் காலையில் அவனை தூங்க வைப்பேன். காலையில் அவனை தூங்க வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் நைட்டு தூங்க வைக்கிறதுக்கு ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நாப்பி டயப்பர் தான் நான் அவனுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். ட்ரௌசர் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நல்லா இருக்குது இந்த பிராண்டு. ஸோ அது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நீங்களும் பேபி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 to 3 hours தூங்குவான். அவன் தூங்கும் போதே நீயும் தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வீட்டு வேலைலாம் வந்து யார் செய்கிறது? ஸோ அந்த கேப்பில் வந்து எல்லா வேலையுமே நான் முடிச்சிருவேன். ஒரு 3 hours மேக்ஸிமம் தூங்குவாங்க. சில நாள் தூங்கி எஞ்சி ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வருவான், சில நாள் அழுதுகிட்டே வருவான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழுதுட்டு தான் வந்தான். கொஞ்ச நேரம் அவனை தூக்கி வச்சு நம்ம காம் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக திருப்பி விளையாட ஆரம்பிச்சிருவான். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற மூளை முடுக்கு இதில் போய் ஒளிஞ்சிக்கிறாரு சார். நான் வந்து அவரை கண்டுபிடிக்கணுமாங்க. அவங்க பாட்டுக்கு விளையாடுறாங்க, நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாதுங்க. டாய்ஸில் குட்டி குட்டி பார்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை முழுங்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் இல்லை ஃபாலோ பண்ணிக்கோங்க.